இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். பொருளாதார உறுதிப்பாட்டுக்கு வத்திக்கான் ஆதரவு, ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பேராயர் போல் ரிச்சர்ட் சுட்டிக்காட்டு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள வத்திக்கான் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாக்கர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாட்டில் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதன் மூலம் இலங்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளை அவர் மிகவும் பாராட்டியதோடு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் தேசிய ஒற்றுமை மேம்படுத்தவும் இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு வத்திக்கான் ஆதரவளிக்கும் என பேராயர் போல் குறிப்பிடுகிறார். இதேவேளை இலங்கைக்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான அரை நூற்றாண்டு கால ராஜேந்திர உறவுகள் இந்நாட்டுக்கு பல நன்மைகளை பெற்று தந்துள்ளது என்றும் அது ஆன்மீக ரீதியானது மட்டுமன்றி நாட்டில் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் மிகவும் முக்கியமானதாக அமைந்ததாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளதோடு நன்றியும் தெரிவித்திருக்கிறார். இதனத்தில் விஜித ஹேரத் வெளிவிவகார அமைச்சரையும் பேராயர் சந்தித்திருக்கிறார் என்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. புனித பீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளராக பேராயர் போல் ரிச்சர்ட் இருக்கிறார். எனவே இவருடைய இலங்கைக்கான விஜயமானது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் புனித பீடத்துக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகள் நிறுவப்பட்ட 50வது ஆண்டு நிகழ்வை குறித்து நிற்கும் முக்கியமானது நிகழ்வு என்பதோடு சமூக நீதிக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் முக்கியமானதொரு மைல்கல்லாக விளங்குகிறது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிடுகிறார். இது நாம் பெருமையுடன் கொண்டாடும் 5 தசாப்த கால நட்பு என்றும் ஒத்துழைப்பு மற்றும் அமைதி, மனித அபிவிருத்தி மற்றும் சமூக நீதிக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் முக்கியமானதொரு மைல்கல்லாக விளங்குகிறது. இந்த உயர்மட்ட ஈடுபாடானது நமது நெருங்கிய உறவுகளையும் எதிர்கால ஆண்டுகளில் இந்த கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதற்கான நமது பரஸ்பர விருப்பத்தையும் தெளிவாக பிரதிபலிக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். புனித பீடம் நீண்ட காலமாக உலகரங்கில் தார்மீக குரல் ஒன்றாக இருந்து வருகிறது. நீதி, சமரசம், அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு மற்றும் அனைத்து மக்களின் உரிமைகள், இலங்கை மக்களின் அபிலாஷைகளுடன் ஆழமாக எதிரொலிக்கும் மதிப்புகள் ஆகியவற்றை ஆதரிக்கும் தார்மீக குரல் ஒன்றாகவும் இருந்து வருகிறது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு தன்னுடைய பெருமிதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்.